தொழில்னா கர்மா. கர்மாவை தொட்டவனுக்கு கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஒரு பலகீனம் இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, நான் மக்களுக்கு அறிமுகமானது பெண்களும் ஆண்களும் பெண்களும் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும் என்றதிலிருந்து மக்கள் முன்னிலையில அறிமுகமானேன். அதே போல பொருளாதாரத்துல அதிக முன்னேற்றம் அடையணும்ன்ற நிலையில நான் மக்கள் கிட்ட அறிமுகமான, அதுல குறிப்பா பெண்கள் கிட்ட அறிமுகமானேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் இந்த தையல் கலைய தவறாக வீட்டுல வச்சுக்கிறதன் மூலம் அவ வீட்டுல 8ஆம் பாவத்தை ஆட்டோமேட்டிக்கலி செயல்படுத்துறா. அவளை விட ஒரு டவுனான மனநிலை வேற எதுவுமே இல்லை. வைராகியம் மட்டும்தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை இருக்காது. வைராகியத்தை வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கை இருக்காது. அந்த கணவனை தன் வைராகியத்தால விலகி இருப்பாளே தவிர கணவனோடு சேர்ந்து வாழணும்னு அவளால அக்செப்டடே பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தையல் மிஷின் நீங்க வச்சுக்கோங்க, தொழிலா கத்துக்கோங்க, ஆனா தனி கடையா வச்சுக்கோங்க. அதை வீட்டுல எங்களால முடியாதுங்கய்யா, 200 ரூபாய் 300 ரூபாய் எங்களுக்கு வீட்டுல போட்டாதான் கிடைக்கும், அந்த அளவுக்கு எனக்கு கடை பார்க்க முடியல நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல கணவருடைய இழப்புக்கு தயாராகிக்கோங்க. இழப்புன்னா எந்த வகை இழப்பு? பிரிவு 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் மனநிலை சரியாக புரிந்து கொள்ள முடியாத தன்மை, கணவருக்கு என்னோட சரியான தொடர்புல அவர் வேறு நிலையில இருக்காருன்ற மனநிலை. இப்போ உதாரணமா இளமையிலேயே பெண்கள் தையல் தொழில் இருப்பவங்களுக்கு காதல் தோல்வி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. இத தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்னமோ தொழிலை சாய்க்க போறேன், நான் சாய்க்கிறதுக்காக பேசல, வீட்டுல வைக்காதீங்கன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன், உங்க குடும்பம் நல்லா வாழணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? வீட்டில் வைக்க வேண்டாம்னு நான் சொல்றேனே தவிர இது எத்தனை ஜோதிடர்கள் சொன்னாலும் அடுத்து இன்னும் 1000 ஆதாரங்களை நான் என்ன பண்ண முடியும்னா நல்லா நிரூபிக்க முடியும்.